தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையத்திற்கான பொருளாதார அறிக்கை இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான பணிகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும், மிக குறிப்பாக பொருளாதார அறிக்கை இறுதி செய்யப்படும் நிலையில் இருப்பதாகவும், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான பணிகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இது தொடர்பான தகவல் வெளியாக இருக்கிறது. பொருளாதார அறிக்கை இறுதி செய்யப்படும் நிலையில் இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், பரந்தூர் விமான நிலையத்திற்கான பொருளாதார அறிக்கை இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் விமான வசதிக்காகவும் சரக்கு போக்குவரத்துக்காகவும் புதிய சென்னையில ஒரு கிரீன் ஃபீல்ட் ஏர்போர்ட்டை உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருந்தாங்க. அந்த வகையில மத்திய அரசின் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான கொள்கை மற்றும் வழிமுறைகளின்படி இந்த விண்ணப்பத்தை கோரும் சைட் கிளியரன்ஸ் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சரிடம் செயலாக்க குழுவிடம் டிட்கோ நிறுவனம் சமர்ப்பித்துள்ளதாகவும், விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், இத்திட்டத்திற்கான விரிவான தொழில்நுட்ப பொருளாதார அறிக்கையை தயாரிக்க ஆலோசகர் நிறுவனம் நியமிக்கப்பட்டதோடு இவ்வறிக்கை இறுதி செய்யப்படும் நிலை இருப்பதாகவும், விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் இந்த கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.